அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோக்ஷிதா. இன்றைக்கு நான் சொல்ல போவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளில் உதவியாக இருக்கும். நன்றாக கவனிங்கள். வாட் இஸ் டிப்ரெஷன்? டிப்ரெஷன்னா என்ன காய்ஸ்? டிப்ரெஷன்னா நம்ம உடம்புக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற ஒரு கோவம் தான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிப்ரெஷனுங்கிறது ஒரு வியாதி கிடையாது. டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சாதாரணது தான். ஆனால் அந்த டிப்ரெஷன் யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்களாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு டாஸ்க். அதில் நம்ம ஜெயிக்கணும்னா இதெல்லாம் கவனிங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு எத்தனை நல்லது நடந்தாலும் ஒரே ஒரு கெட்டது நடந்தாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிப்ரெஷனும் நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம அந்த டிப்ரெஷனை நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு நீங்கள் எத்தனை 100க்கு 99% நல்லது எடுத்து 1% கெட்டது நடந்தாலும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க கூடாது. அதை நீங்கள் விட்டு தள்ளணும். தூசி மாதிரி விட்டு தள்ளிடுங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது பயிராகும். நம்மளோட வெற்றி மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை கெட்டது நடந்தாலும் அது நம்ம மைண்டில் ஏறக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனை நல்லது நடக்குதோ அதை மட்டும் ஞாபகம் வைங்க. உங்களோட வெற்றியில் எத்தனை சறுக்கள் வந்தாலும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் தான் உங்கள் டாஸ்கில் வின் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட டிப்ரெஷனுங்கிறது நம்ம அப்பா போகும்போது அது நம்மளை டவுன் ஆக்கும். நம்ம மேலே போவோம், ஆனால் நம்மளை கீழே இறக்கிடும். அதனால் அந்த டிப்ரெஷனை இன்னையோட ஒழிச்சு கட்டிடுங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடம் விடை பெறுவது உங்களோட மோக்ஷிதா. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.